செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதானி குழுமத்தின் மீது திட்டமிட்ட அழுத்தம் என இந்தியா கவலை. காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தில் இருந்து விலகிய அதானி. மியான்மரில் இணைய மோசடி கும்பலிடம் சிக்கிய இலங்கையர்கள் உள்ளிட்ட 260 பேர் மீட்பு, தாய்லாந்திற்கும் அனுப்பி வைப்பு. அர்ச்சுனாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிறது ஸ்ரீலங்கா காவல்துறை. விடுதி தாக்குதலை அடுத்து கருத்து. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. வரவு செலவு திட்ட விவாதத்தினால் பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடியாது எனவும் தெரிவிப்பு. உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வரும் அறிகுறி. புடினுடன் தொலைபேசியில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். மன்னார் மற்றும் பூநகரியில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி திட்டங்களிலிருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரும்பினால் எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து செயற்பட தயாராக உள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதானி குழுமம் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த அழுத்தங்களை அடுத்து இந்த நகர்வு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் கீழ் மன்னார் மற்றும் பூநகரியில் 484 மெகாவாட்ஸ் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை முன்னெடுப்பதற்கான திட்டம் இந்தியாவின் அதானி குழுமத்துடன் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மீளெடுக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதே சமயம் இந்தியாவின் அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு உத்தரவிடக் கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் இலங்கையின் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தில் இருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி நிறுவனம் அறிவித்துள்ளது. $442 மில்லியன் மதிப்பிலான காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களில் இருந்து விலகுவதாக அந்த நிறுவனம் கடிதம் ஒன்றினூடாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கையுடன் தொடர்ந்தும் ஈடுபாட்டுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அதானி குழுமம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரும்பினால் எதிர்கால கூட்டணிவுக்கு தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் வைத்து நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட காவல்துறை ஊடக பேச்சாளரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவருக்கு சட்டத்திலிருந்து விசேட சலுகைகள் அல்லது விலக்குகள் எதுவும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளோ அல்லது சட்டத்திலிருந்து விலக்குகளோ வழங்கப்படவில்லை. அவர் மிக உயரிய சபையின் உறுப்பினர். அவரது நடத்தை மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். காவல்துறையிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கும் நல்ல விடயங்களையே நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அப்படி செயல்படுவது அவருடைய வேலை. இருப்பினும் அவர் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரின் செயல்பாடுகளை எதிர்காலத்தில் பார்க்க முடியும். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு எதிராளி ஒருவரை ஆள்மாற்றம் செய்வது குறித்து விவாதிப்பதற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் வழக்குகளை முடிவுறுத்துவது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து கடும் விவாதம் எழுந்துள்ளது. மியன்மாரில் இணைய மோசடி நடவடிக்கைகளுக்காக கொத்தடிமைகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்கள் உட்பட 260க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு குடிமக்கள் அதிரடியாக மீட்கப்பட்டு தாய்லாந்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மனித கடத்தல் மற்றும் இணைய மோசடிக்கு எதிரான தீவிர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மியன்மார் கிளர்ச்சி குழு மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இவர்கள் அனைவரும் நேற்று மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் இலங்கையர்கள் அடங்கியிருந்தாலும் அவர்களின் எண்ணிக்கை குறித்தோ அவர்களில் உள்ள தமிழ் பேசும் மக்களின் எண்ணிக்கை குறித்தோ இதுவரை தகவல்கள் வெளிவரவில்லை.
இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சித்திரை புத்தாண்டு வரை ஒத்திவைக்குமாறு பல எதிர்க்கட்சிகள் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு காரணங்களை முன்வைத்து தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் நடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சித்திரை புத்தாண்டு வரையில் ஒத்திவைக்குமாறு பல எதிர்க்கட்சிகள் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. எனினும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இன்று தெரிவித்தார். வரவு செலவு திட்ட விவாதம் 1 மாத காலத்திற்கு நடைபெறும் என்றும் மார்ச் மாத இறுதியில் விவாதம் முடிவடைந்தால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை பாதிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என கூறியுள்ள அவர் 66 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொள்வதால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் சித்திரை புத்தாண்டு மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட ஒத்திவைப்பு விவாதம் காரணமாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்தி தேர்தலை நடத்த அரசு முயற்சிக்கிறதாக என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு விஜயராமாவில் உள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் தங்கியிருந்த கட்டிடத்திற்கான நீர் விநியோகமே துண்டிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக இன்று செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையிலேயே மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் பாதுகாப்பு படையினர் தங்கியிருந்த கட்டடத்திற்கான நீர் விநியோகமே துண்டிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். 4,29,000 ரூபாய் நீர் விநியோகத்திற்கான கட்டணம் செலுத்தப்படாமையினால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படும் சலுகைகளில் ஒன்றாக ஜனாதிபதி செயலகத்தினால் இந்த தொகை செலுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாதுகாப்பு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளதால் நீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் செலுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிக்கான நீர் விநியோகம் பாதிக்கப்படவில்லை என நீர்ப்பாசன திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடக பரப்பில் தனக்கென தனி இடம் பதித்த மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் இறுதிக்கிரியைகள் இன்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று அவரது உடலம் தகனம் செய்யப்பட்டுள்ளது. அவரது புகழுடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், ஊடக நிறுவன ஆசிரியர்கள், குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தியதுடன் நினைவுரைகளையும் ஆற்றியுள்ளனர். இயலாத சிரிப்போடு சொல்லுவார், வேறு எப்படி நான் நடக்கலாம், இனி பாரதியை இந்த வீதியில் அப்படி காண முடியாது. ஆளுமை தொடர்பில் பாரதி ஒரு கடலை போல ஆர்ப்பரிக்கும் சுபாவத்தை கொண்டவர் அல்ல. ஆர்ப்பாட்டமாக அட்டகாசமாக கதைப்பவரும் அல்ல, நடப்பவரும் அல்ல. பரதன் அதற்கு நேர்மாறு. பாரதி ஒரு நதியைப் போல அமைதியாக போவார், எல்லாவற்றையும் கடந்து போவார். எல்லா குப்பைகளும் தாண்டு அழுகி போய்விடும். ஆனால் நதி தன் பாட்டில் போய்கொண்டே இருக்கும். நதி இப்பொழுது கடலை சேர்ந்து விட்டது. பாரதி தன் ஊடகத்துறை பொறுத்து துறை சார்ந்து ஒரு நாடோடி. அவர் எந்த ஊடகத்திலுமே நிரந்தரமாக நிற்கவில்லை, நிற்கவும் முடியவில்லை, நிற்கவும் முடியாது. என்னுடைய வாழ்விலே மிக நெருக்கமான நெருக்கடியான காலத்தில் ஒன்றாக பணி செய்த, ஊடக பணி செய்த என்னுடைய மிகப்பெரிய நண்பன் திருச்செல்லத்தினுடைய பாசறையிலே பயின்று வளர்ந்து பட்டை தீட்டப்பட்ட ஒரு பெரும் வைரமாக இருக்கின்ற நான் பார்த்து வியர்ந்த பாரதிக்கு வணக்கம் செலுத்தி சென்று வா என்று சொல்கின்ற நிலையில தான் இருக்கிறேன். அந்த காலத்தில் 80களிலே ஊடகம் என்பது மிக இலகுவான காரியமாக இருக்கவில்லை. அரசாங்க சேவை என்பதும் இலகுவான காரியமாக இருக்கவில்லை. அந்த காலத்தில் முரசொலியிலே திருச்செல்வமும் பாரதியும் இந்த சிவஞானமும் அன்றாடம் சந்தித்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிற வித்யாதரனும் அந்த இக்கட்டை தாண்டியவர் தான். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் அவர்களின் இரங்கல் செய்தியானது சிரேஷ்ட ஊடகவியலாளர் சர்வானந்தாவினால் வாசிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த ஊடகவியலாளர் பாரதி அண்ணா ஊடகத்துறையில்
பல்பரிமாணமிக்க பணிகளை செய்து வந்தவர். குறிப்பாக நெருக்கடிமிக்க காலகட்டத்தில் ஊடகத்துறையில் அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை. இறுதி மூச்சு வரை ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகவியலாளராக அவர் தன்னை தக்க வைத்திருக்கிறார். அவர் படப்பிலக்கியம் சார்ந்த அனுபவங்களுக்கு அப்பால் மிகவும் நேர்மை உள்ளவராக, வார இதழின் ஆசிரியராக, செய்தியாளராக அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் வளர்ந்து வரும் ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகின்றன. அனைவருடன் நட்புடனும் அன்புடனும் பேசி பழகவல்ல ஒரு உத்தமமான மானுட பிறவியாக அவரை நாங்கள் பார்க்கிறோம். எவரையும் கடிந்து கொள்ளாமல் தனக்கு உரித்தான வழியில் மிகவும் அனுசரணையாக அனைவருக்குமான வழிகாட்டியாக இருந்தவர். அவர் தான் தேர்ந்தெடுத்த ஊடகப் பணியில் இருந்து இறுதி வரை அவர் ஓய்வு பெறவில்லை. ஒரு முழுநேர ஊடகவியலாளராக பணியாற்ற வேண்டும் என அவருக்கு இருந்த ஆர்வம் அவரை ஒரு முன்மாதிரியாளராக இன்றைக்கும் நமது மனங்களில் நிறுத்தி வைத்திருக்கிறது. தனியே ஒரு ஊடகவியலாளராக தனது பணிகளை வலியுறுத்தி விடாமல் தான் கற்றவற்றை அவை தொடர்பான தனது அனுபவங்களை அடுத்து வரும் சந்ததியினருக்கும் கடத்தி செல்லக்கூடியவராக, வழிகாட்டி செல்லக்கூடிய பொறுப்பை சுமந்தவராக அவர் இருந்திருக்கிறார். யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறை மாணவர்களுக்கு வருகை தரும் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கக்கூடிய காலங்களில் அம்மாணவர்கள் ஊடகத்துறை சார்ந்து தத்துடையுடனும் ஒரு நல்ல ஊடகத்துறை சார்ந்த தொழில் வெற்றி சிறப்புறுவதற்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றனர். தன்னுடைய நேரம், தன்னுடைய பணிகள் என்பவற்றிடையே மிகவும் நெருக்கடியான சமயங்களில் எல்லாம் பல்கலைக்கழக மாணவர்களுடன், குறிப்பாக ஊடக கற்கைகள் துறை சார்ந்த மாணவர்களுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விதம் எங்களை எப்பொழுதும் அவர் பால் கரிசனை கொள்ள வைத்திருக்கிறது. இன்றைக்கு அவர் மறைவு அனைத்து வழிகளிலும் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளராக அன்புடனும் பண்புடனும் பக்குவத்துடனும் அனைவருடனும் பழகுகின்ற ஒரு மனிதநேய மிக்க மானுடனாக தன்னுடைய அனுபவங்களை, அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வழிகாட்டியாக அவர் வகிவங்குகள் அனைத்தும் இன்று வெற்றிடமாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். பாரதி அண்ணா, உங்களை எப்பொழுதும் நாங்கள் மனதில் நிலைத்திக் கொள்வோம். நன்றி. இலங்கையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கான தீர்ப்பு திட்டங்களில் குரல் கொடுக்காத ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தற்போது குரல் கொடுப்பது மக்கள் மத்தியில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் தையிட்டி விகாரை பிரச்சினை, மயிலைத்தமடு மேய்ச்சல் தரை பிரச்சினை தொடர்பில் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கருத்து வெளியிடாத ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தற்போது ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றது. குறிப்பாக தமிழர் தாயகத்தில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தீர்வு வழங்காவிட்டால் இனமுறுகல் ஏற்பட்டு கலவரங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. பணத்திலே தையிட்டி விகாரை சம்பந்தப்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளும், தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டதை எங்களால் காண முடிந்ததாக இருந்தது. ஏனென்றால் அங்கு விகாரைக்குள் செல்வதற்கு போலீசார் ஊடகவியலாளர்களை வீதியிலிருந்து மறைத்தார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த அரசாங்கம் வைக்கப்படாமல் விட்டால் இனங்களுக்கு இடையிலே பாரிய முறுகல் நிலை உருவாகும். ஆதலால் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழர்களுக்கான இந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற இந்த மயிலத்தமடு பிரச்சனை, மேல்ச்சத்திரை பிரச்சனைகளும் நீண்ட காலமாக சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு திட்டத்தினை, தமிழ் மக்களுக்கான மேல்ச்சத்திரை திட்டத்துக்கும் ஒரு முடிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு சட்டவிரோதமான
சிங்கள குடியேற்றங்களை தடுக்க வேண்டும். இந்த குடியேற்றங்களை தடுக்காம விட்டால் நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முறுகல் ஏற்பட்டு கைகலப்புகள் ஏற்பட்டு பாரிய இரத்த ஆறு ஓடுவதற்கான வாய்ப்புகள் எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கின்றன. மயிலத்தமடுத்து மேய்ச்சல் தரை பிரதேசமா இருக்கட்டும், தையட்டி பிரதேசமா இருக்கட்டும், மற்றும் ஏனைய இடங்களிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாக இருக்கட்டும், இதன்களை உடனடியாக அவர் தடுத்து நிறுத்தி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு, இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் இவைகளை கட்டியெழுப்பி முழுமையான ஊடக சுதந்திரத்தை ஊடகவியலாளர்களுக்கு இந்த இலங்கை தேசத்திலே அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தயவாய் கேட்டுக்கொள்கின்றோம். சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது. இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே குறித்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனம் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் 5 நாட்களுக்கு ஒரு விமானத்தை இயக்கி வருகிறது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை அதிகரிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற நிலையில் எதிர்காலத்தில் மேலும் 2 விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சென்னை இடையேயான விமான சேவையை அலியன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் அண்மையில் இடைநிறுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருகிறது. இந்நிலையில் யாழ்ப்பாண விமான நிலையத்தினூடாக விமான போக்குவரத்தை விரிவாக்கும் நோக்கில் இண்டிகோ நிறுவனம் மேலும் 2 விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் மாகாண சபைகள் அதிகூடிய அதிகாரங்களுடன் போதியளவு நிதி வளத்துடன் இயங்குமேயானால் மாகாண சபைகளுக்கு உள்ளே காணப்படுகின்ற சகல நிறுவனங்களும் நிர்வாகத்திறன் உள்ள அலுவலகங்களாக இயங்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை முறைமைகளின் முறையற்ற அதிகார பரவலாக்கலும் ஆக குறைந்த நிதி ஒதுக்கீடுகளும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அரசு திணைக்களங்களில் காணப்படுகின்ற ஆளணி பற்றாக்குறைகளுமே உட்கட்டமைப்பு பற்றாக்குறைகளுக்கு முக்கியமான காரணம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கீழ் உள்ள நிறுவனங்களில் மேலதிக ஆளணிகளும் மேலதிக பணவளமும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்படும் நிதியினால் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணம் இவ்வாறான குறைகளை களைந்து வினைத்திறனுள்ள சேவையை வழங்கக்கூடிய ஓர் அரச நிர்வாக கட்டமைப்புக்கு உட்படுத்த வேண்டுமானால் அதிகூடிய அதிகார பரவலாக்கலும் போதிகளவு நிதி ஒதுக்கீடும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து தமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள், கட்டமைப்பு வசதிகளின் பலவீனங்கள் பலவற்றையும் நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இடையே இன்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அதற்கான வழிவகைகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தினால் முதலீட்டாளர்களுடனான கலந்துரையாடலானது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்று காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சந்திரமூர்த்தி ராஜீவன், தேசிய ஒருமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தின் தலைவர் விஜித் ருஹான் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கலந்துரையாடலில் உரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்தி நோக்கிய பயணத்தில் தொழில் முயற்சியாளர்கள் இடர்பாடுகளை கலந்துரையாடி தீர்க்கவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்வதுமே கூட்டத்தின் நோக்கம் என்றும், முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து ஒழுங்குபடுத்துவதே அரச பணியாளர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். குறித்த கலந்துரையாடலில் முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கு பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதற்கான வழிவகைகள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தொடர்புடைய திணைக்களங்களையும் அழைத்து சீரான கால இடைவெளியில் கலந்துரையாடுவது என தீர்மானமும் எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சந்திரமூர்த்தி ராஜீவன், தூய்மையான இலங்கை செயல் திட்டமானது தனித்தே சூழலை மாத்திரம் சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல என்றும் மனங்களிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் முதலீட்டாளர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்கள் எவ்வாறு உதவிகள் வழங்கலாம் என்று முயற்சி செய்து முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தில் 3500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு நிதியமைச்சிடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் மிக விரைவாக தமக்கான நியமனங்களை பெற்றுத்தர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு பழைய கச்சேரியில் இன்றைய தினம் ஆளுநர் மக்கள் சந்திப்பு இடம்பெற்ற நிலையிலேயே வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது.
மட்டக்களப்பு பழைய கச்சேரி பகுதியில் இன்றைய தினம் ஆளுநர் மற்றும் மக்கள் சந்திப்பு இடம்பெற்ற நிலையில் இதன்போது வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் அவரை சந்தித்து ஜனாதிபதியிடம் அரச நியமனம் கோரிய மனு ஒன்றை கையளித்துள்ளனர். இதன்பொழுது நிதியமைச்சர் அனுமதியளித்த 375 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கியுள்ளதாகவும் எஞ்சியுள்ளவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசகர தெரிவித்துள்ளார். அத்துடன் கிழக்கில் 3500 பட்டதாரிகளுக்கு போட்டி பரீட்சை நடத்தவுள்ளதாகவும் அதன் மூலமே வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் ஆளுநர் வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் மிக விரைவில் தமக்கான நியமனங்களை பெற்றுத்தருமாறு அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் ஆளுநருடான சந்திப்பின் போது நாங்கள் எங்களோட பட்டதாரிகளிலிருந்து வேலை இல்லா பிரச்சனை சம்பந்தமாக எங்களோட மகஜர்களை நாங்கள் கையளித்து எங்களது பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஆளுநரிடம் கலந்து ஆலோசித்திருந்தோம். அதன் அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் வருகின்ற காலங்களில் பரீட்சை மூலமாக கிழக்கு மாகாண ரீதியில் 3500 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாகவும் அது சம்பந்தமான பரீட்சைகளை நடத்துவதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அடிப்படையில் எங்களுக்கு இந்த சந்திப்பு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பட்டதாரிகள் தற்பொழுது வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்களது பட்டங்களை நிறைவு செய்து நாங்கள் வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கிழக்கு மாகாண ரீதியில் இந்த 3500 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு என்பது எங்களது ஒரு சிறு ஒரு வேலை வாய்ப்பை நிறைவு செய்வதாகவும் இருக்கும். ஆனால் பலதரப்பட்ட வகையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு ஆளுநரை நேரடியாக சந்திச்சு எங்களுக்கு மகஜர் கையெழுத்து மூலமாக இந்த 3000 என்ற ஒரு நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேலை வாய்ப்பு 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு ஒரு பரீட்சை மூலமாக இந்த வேலை வாய்ப்பை வழங்குவதாக கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை உடனடியாக, அதாவது காலம் என்றது அவர் எங்களுக்கு கூறவில்லை. அதாவது எந்த காலத்துக்குள்ள எங்களுக்கு இந்த பரீட்சை நடத்தப்படும் என்ற அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தரவில்லை. ஆனால் இந்த பரீட்சையை மிகவும் குறுகிய காலத்துக்குள்ள வேகமாக எங்களுக்கு அந்த பரீட்சையை நடாத்தி அதுக்கான வேலை வாய்ப்புகளை எங்களுக்கு பெற்று தருமாறு ஆளுநருக்கு நம்ம மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கீரிமலை நகுலாம்பிகா தேவி சமேத நகுலீஸ்வர பெருமான் ஆலய வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமாகியுள்ளது. 15 நாட்களை கொண்ட மகோற்சவத்தில் எதிர்வரும் 25ஆம் தேதி இரவு பெரிய சப்பரத திருவிழாவும் 26ஆம் தேதி காலை தேர் திருவிழாவும் அன்று இரவு சிவராத்திரி சிறப்பு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்று மறுநாள் 27ஆம் தேதி தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் உலக உணவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகனின் பங்கேற்புடன் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன் பொழுது கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உலக உணவு திட்டத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வழங்கல் தொடர்பான முன்னேற்றம் தொடர்பிலும் அதனை எதிர்காலத்தில் முன்னெடுப்பது தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. வவுனியாவில் மக்கள் சரிந்து வாழும் பகுதியில் குப்பைகளை அகற்றும் செயல்முறை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வீதியோரம் வீடுகளை அண்மித்த பகுதிகளில் காணப்பட்ட குப்பைகள் மற்றும் கழிவுகள் என்பன அகற்றப்பட்டு தூய்மையான பகுதியாக அது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மத்தியஸ்தம் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவூட்டும் செயலமர்வு ஒன்று அம்பாறை மாவட்டம் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா நீதி சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் மத்தியஸ்த ஆணைக்குழுவின் பங்களிப்புடன் குறித்த செயலமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதானி குழுமத்தின் மீது திட்டமிட்ட அழுத்தம் என இந்தியா கவலை. காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தில் இருந்து விலகிய அதானி. மியான்மரில் இணைய மோசடி கும்பலிடம் சிக்கிய இலங்கையர்கள் உள்ளிட்ட 260 பேர் மீட்பு, தாய்லாந்திற்கும் அனுப்பி வைப்பு. அர்ச்சுனாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிறது ஸ்ரீலங்கா காவல்துறை. விடுதி தாக்குதலை அடுத்து கருத்து. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. வரவு செலவு திட்ட விவாதத்தினால் பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடியாது எனவும் தெரிவிப்பு. உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வரும் அறிகுறி. புடினுடன் தொலைபேசியில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.
இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.